ஸோ கிட்னி ஸ்டோன் எதனால யாருக்குலாம் அது அதிகமாக வருது சார்? கிட்னி ஸ்டோனு பெரிய ஏஜ் லிமிட் அப்படின்ற பெரிய இஷ்யூ கிடையாது. பட் ஃபீமேல்ஸ்க்கு மோர் ப்ரான். ஃபீமேல்ஸ்க்கு கிட்னி ஸ்டோன் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தண்ணி குடிக்காதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்காததான் ப்ராப்ளம். ஸோ கிட்னி ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 mm 4 mm இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னாலே அது யூரின் மூலியமாக வெளியே வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் தோ கிட்னி ஃபெயிலியர் வந்த பிறகு நம்ம கிட்னி ஆல்ரெடி ரொம்ப டேமேஜில் இருக்கும். அது எப்படி காம்பன்சேட் பண்ணி கொண்டு வரணும்னு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் சால்ட்டு ஆயிலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட 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 அது இன்னுமே ஒர்ஸ் ஆகி அன்கண்ட்ரோலில் போயிடும். எலக்ட்ரோட அன்கண்ட்ரோல் போயிருச்சு அப்படின்னா அடுத்த வைட்டல் ஆர்கன் எது பாதிக்கும் அப்படின்னா ஹார்ட் தான். யூரியாவே நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது கிட்னியோட பாதிப்பை அதிகப்படுத்தும். இந்த ஃபில்ட்ரேஷன் கம்மியாகும் போது அது சீரம்னா நான் சொன்ன மாதிரி பிளட்ல யூரியா கிரியாட்டின் லெவலை அதிகப்படுத்தும். யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது கிரானிக் கிட்னி டிசீஸ்ல வந்துடும். கிரானிக் கிட்னி டிசீஸையும் நம்ம சரியா கவனிக்கல அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர். ஹெல்த் கஃபே தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கிட்னி சிறுநீரகம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்காக நம்ம கூட ஹோமியோபதி டாக்டர் பாலாஜி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் இந்த கிட்னில அஃபெக்ட் ஆகிற ஒரு பிரச்சனை அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் தான். சம்மந்தமே இல்லாம அது எதனால வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கிட்னி ஸ்டோன் எதனால யாருக்குலாம் அது அதிகமாக வருது சார்? கிட்னி ஸ்டோனு பெரிய ஏஜ் லிமிட் அப்படின்ற பெரிய இஷ்யூ கிடையாது. பட் ஃபீமேல்ஸ்க்கு மோர் ப்ரான். ஃபீமேல்ஸ்க்கு கிட்னி ஸ்டோன் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிட்னி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் எதனால இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மினரல் தாது பொருட்கள், இந்த ஆக்சலைட், பாஸ்பைட், இந்த மாதிரி தாது பொருட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டோனா நம்ம கிட்னியில் ஒரு ஸ்டோனா ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டோனா ஃபார்ம் ஆகுறது அதோட சைஸை பொறுத்து அதோட சிவியாரிட்டி சேஞ்ச் ஆகும். இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடில் கிட்னிலையும் இருக்கலாம், இல்லை கிட்னிலேருந்து வெளியே வரக்கூடிய டியூப்லையும் இருக்கலாம், இல்லைனா யூரினரி பிளாடர்லையும் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அது எந்த மினரல்னால உருவாயிருக்குங்கிறத பொறுத்து அதை நம்ம நிறைய கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். ஓகே டாக்டர், எதனால இந்த மாதிரி உருவாகுது? இல்லை மோஸ்டா நிறைய தண்ணி குடிக்காதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்காததான் ப்ராப்ளம். ஸோ கிட்னி ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 mm 4 mm இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னாலே அது யூரின் மூலியமா வெளியே வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதனால அப்படின்னா நம்ம கிட்னிலேருந்து ஒரு டியூப் வெளியில் வரும், யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டியூபோட சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இருக்கும். ஸோ 5.5 mm இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே அந்த டியூப் வழியாக ஈஸியாக வெளியே வந்துடும். நம்ம சரியாக தண்ணி குடிக்கிற பட்சத்தில் நம்ம கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருந்தாலும் அது நல்லா தண்ணி குடிக்கும் போது யூரின் வழியாக வெளியே வந்துடும். அந்த டியூப் வழியாக வெளியே வந்து யூரின்ல வெளியாயிடும். பட் தண்ணி நிறையா சரியாக குடிக்காமல் இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்டோன் பெருசாகும் போது தான் நம்ம அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தருக்கு கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சுன்னா தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். தண்ணி குடிச்சு, இப்போ நீங்கள் சொன்னீங்க தண்ணி குடிச்சு அது கரைஞ்சு வெளியே வந்துடும்ன்ட்டு. பட் இருந்தாலும் மறுபடியும் தண்ணி குடிக்காம விட்டாங்கன்னா திரும்ப வரும். உப்பு அதிகமாக சாப்பிட்டா திரும்ப வரும். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையா? உண்மைதான் மேடம், உண்மைதான். இப்போ நம்ம என்னதான் ஒரு டிசீஸ்லேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாலும் அதுலேருந்து நம்ம முழுசாக வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்காக சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குங்கிற ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதன் பிறகு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்புவோம். இந்தந்த விஷயம்லாம் நீங்கள் லைஃப்பில் மாற்றிக்கங்க. ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் வராங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்களோட சுகர் லெவல்லாம் நார்மல் ஆகிட்டாலும் கூட இதோட நீங்கள் மெடிசன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, பட் இருந்தாலும் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அனுப்புவோம். அது எதுவும் அவங்க கேட்காம நமக்கு தான் சுகர் நார்மலாக இருக்கேன்னு சொல்லி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் ரிவர்ஸ் வரும். அதே மாதிரி தான் இந்த கிட்னி ஸ்டோனும். நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அதை பற்றிலாம் அவங்க கன்சிடர் பண்ணாமல் அதை கேர் பண்ணிக்காமல் இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ 5 mm வரைக்கும் இருந்தால் தண்ணி குடிச்சு சரி பண்ணலாம், அதாவது கரைஞ்சு வெளியே வந்துடும் சொன்னீங்க. சில பேருக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு கொண்டு போய் விட்டுறது இல்லையா? எதனால இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இல்லைன்னா இப்போ ஸ்டார்டிங் இப்படி இருக்கு அப்படின்னா அது தண்ணி குடிக்காம அப்படியே விட்டுட்டா பெருசாயிடும், அந்த மாதிரி இருக்கா? இப்போ 5 mm அப்படிங்கும் போது எல்லாருக்குமே தண்ணி குடிச்சா வெளியில வந்துருமானா அப்படி கிடையாது. இப்போ 5 mm ஸ்டோன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பெயினுமே அது கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலையோ, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்துலையோ நீங்கள் தண்ணி குடிச்சா அதை வெளியில் கொண்டு வர முடியும். பட் 4 mm தான் ஸ்டோன் சைஸ் இருக்குது, ஆனால் சிவியர் பெயின் இருக்குது. உங்களோட கிட்னி ரீஜனில் ரைட் சைடில் பயங்கர வலி இருக்குது.
அது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்னியோட நடுப்பகுதியில் அது இருக்குது அப்படின்னு மிட்போலில் இருக்குது அப்படின்னு வந்த பிறகு நம்ம அதை தண்ணி குடிச்சு வெளியே எடுக்க முடியாது. அப்போ சடனாக அதுக்கு நம்ம மெடிசன்ஸோ ஆப்ரேஷனோ கொடுக்க வேண்டியிருக்கும். இது ஒரு சைடு. இன்னொரு சைடில் கிட்னிஸ் நான் சொன்ன மாதிரி 5 mm தாண்டிடுச்சு, ஆனால் பேஷண்ட்டுக்கு அதை டிஸ்டர்பே பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு பெயின்லாம் இல்லை, யூரினில் ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த கல்லோட சைஸு 7 mm 8 mm உள்ள ஒரு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் வேணும். ஏன்னா அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். மேபி கிட்னியில பிரச்சனை ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், கிட்னியில பிளாக் ஏற்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்கு, அந்த யூரிட்டரி டியூபை பிளாக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர், சில பேர் சொல்லுவாங்க பிளட் யூரின் போகும்போது பிளட் வருது, கிட்னி ஸ்டோனால அப்படி வருதா? ஆனா யூரின்ல பிளட் வரதுக்கு நிறைய காரணம் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி டிஃபரன்ஸ்? அதாவது யூரின்ல பிளட் வருது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு கிட்னி ரீஜன்ல பெயின் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 டெஸ்ட் எடுத்து அதை டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஒன்று யூரின் அனலைசிஸ் பண்ணணும், யூரின்ல பிளட் தான் வருதா, அது என்ன குவான்டிட்டியில் வருதுங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் யூரின் அனலைசிஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். தென் யூஎஸ்ஜி அப்டமன்னு சொல்லுவோம், அதாவது வயிறு பகுதி பெல்விக் பகுதியில் நம்ம யூஎஸ்ஜி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள கிட்னியில் ஸ்டோன் இருக்கா, எந்த இடத்துல இருக்குது, என்ன சைஸில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம யூஎஸ்ஜி எடுத்த பிறகு அங்கே ஸ்டோன் இல்லை அப்படின்னா வேறு ரீசன்னால தான் நமக்கு யூரின்ல பிளட் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்லை ஸ்டோன் இருக்குங்கிற பட்சத்தில் ஸ்டோன்னால தான் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ சில டிசீஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், டயபெட்டிஸ் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டா அது இறப்ப வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருது. இப்போ கிட்னி டிசீஸும் வந்து டயாலிசிஸ் வரைக்கும் போகிறாங்க, ஃபெயிலியர் ஆகுது. அப்போ வந்து இதோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜாக வந்து கிட்னி ஸ்டோன் எடுத்துக்கலாமா? அது ஒரு காரணமாக இருக்குமா? கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன் வந்து உங்களுக்கு அவ்வளோ ப்ராக்ரஸ் கொண்டு போயிருமா அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்து கிட்னி ஸ்டோன்ல ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். நீங்களே வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சா கூட அந்த பெயின் உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு. பட் சில சைலண்ட் கேசஸ் இருக்கு, நான் அது எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லுவோம், யூரின்ல புரதம் வெளியாகிறது. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. அதுல முக்கியமான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் வீக்கம், கை வீக்கம், கால் வீக்கம், கணுக்காலில் வீக்கம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஏதோ தூங்கி எழுந்திரிக்கிறோம், ராங் டிராவல் பண்றோம், வீக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுக்காம கூட விடலாம். இப்படி விடும்போது அது டயாலிசிஸ் வரைக்குமே கொண்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலே நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ், கை வீக்கம், ஃபேஸ் வீக்கம், காலில் வீங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூரின்ல புரதம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, நம்ம நார்மலாக இருக்கும்போது ரொம்ப டயர்ட்னஸை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு யூரின் அனலைசிஸ் டெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா யூரின்ல புரோட்டீன் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு டயாலிசிஸ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே டாக்டர், இந்த புரதம் வெளியேறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? யூரின்ல புரோட்டீன் வெளியாகிறதுக்கு நம்ம அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் ஆர் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், நம்ம பிபி சுகரை சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு யூரின்ல புரோட்டீன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 30 வயசுக்கு கீழே 50 வயசுக்கு மேலே திடீர்னு உங்களுக்கு ப்ரெஷர் கூடுது, இது வரைக்குமே இல்லை சார், திடீர்னு பார்த்தா ஒரு 170 இருக்கு அப்படின்னாலே நீங்கள் உடனடியாக ஒரு யூரின் அனலைசிஸ் எடுத்து பார்க்கணும். ஏன்னா சடனாக ஒரு பிபி ரைஸ் ஆகுது, ஏஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ யூரின் அனலைசிஸில் ப்ரோட்டீன் வெளியாகுது அப்படின்னா அதில் யூரின் ப்ரோட்டீன் ட்ரேஸ் 1+, 2+ன்னு எவ்வளோ நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகுங்கிறத அந்த டெஸ்ட் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், சில பேருக்கு வந்து இந்த டயபெட்டிஸும் இருக்காது, பிபியும் நார்மலாக இருக்கும், இருந்தாலுமே அவங்களுக்கு யூரின்ல வந்து லைக் நிறையா ப்ரோட்டீன் வெளியேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்? அதாவது எப்படின்னா நமக்கு சிம்டம்ஸ் நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ டயபெட்டிஸும் இல்லை, ஹைப்பர் டென்ஷனும் இல்லை சார், பட் எனக்கு பார்த்தா யூரின் போகிறப்ப அது ஃபோம் இருக்குது, தூங்கி எழுந்திரிச்சா கை கால்லாம் வீங்குது சார், ஃபேஸ் வீங்குது, எனக்கு ப்ரோட்டீன் யூரியா இருக்குமா, இல்லை கிட்னியில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வருவாங்க. புரோட்டீன் யூரியா மட்டும் இருக்கணும் இல்லை, கிட்னியில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளட் டெஸ்ட்டில் சில பர்டிகுலர் டெஸ்டஸ் இருக்குது, அந்த டெஸ்ட்டும் ப்ளஸ் யூரின் அனலைசிஸும் எடுக்கும்போது எந்த இடத்துல கிட்னியில் ப்ராப்ளம் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இதுலேருந்து அவங்க ரிவர்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கிட்னி ஃபெயிலியர் அவங்க வந்து ஜெனட்டிக்காவும் சொல்கிறாங்க, அப்பாவுக்கு இருந்தது, 40 வயசில் எங்கள் அப்பா கிட்னி டயாலிசிஸ் பண்ணி அப்படியே இறந்துட்டாரு, எனக்கும் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து எந்தெந்த பேஷண்ட்டுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார்? கிட்னி டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக்காக வரணும் அப்படிங்கிறது எந்த விதமான ஆப்ஷனுமே அப்படியெல்லாம் கிடையாது. பட் நம்ம புரோட்டீன் யூரியாவையோ இல்லை இப்போ சுகரு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா நமக்கு கிட்னி ஃபெயிலியருக்கு லீட் ஆகும். அப்போ லீட் ஆகிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் சைன் என்னவா இருக்கும் அப்படின்னா பிளட்ல யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகமாகும். இந்த யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகமாகிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்காம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம உடம்புல எலக்ட்ரோடுன்னு சொல்லுவோம், பொட்டாசியம்,
கால்சியம், இந்த மாதிரி சத்துக்கள் உடம்புல பிளட்டில் அதிகமாகும். இது அதிகமாகும் போதே அது கிட்னி ஃபெயிலியருக்கு போயிருச்சு, கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கிட்னி ஃபெயிலியர் நோக்கி நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால தான் டயாலிசிஸ் லீட் ஆகுமே தவிர ஜெனட்டிக்காக வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே டாக்டர், இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு ஒரு பர்சன் வந்துட்டாங்கன்னா அது ரிவர்ஸ் பண்ணுறது பாசிபிளா? கிரியாட்டின் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிரியாட்டின் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.1 வரைக்கும் இருக்கலாம் ஃபீமேல்ஸ்க்கு, மேல்ஸை பொறுத்த வரைக்கும் 1.3 வரைக்கும் நார்மலாக இருக்கலாம். இது ஏஜ் டிஃபரன்ஸ் போது பாயிண்ட் லெவலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இந்த கிரியாட்டின் லெவல் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, எவ்வளோ மந்த்தாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறத பொறுத்து நம்மளால ரிவர்ஸ் கொண்டு வர முடியும். அதுக்கு ப்ராப்பர் டயட்டும் எடுக்கணும், ப்ராப்பர் மெடிகேஷனும் எடுக்கணும். ப்ளஸ் இது கூட அவங்களுக்கு டயபெட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அவங்க சேர்த்து மெடிசன்ஸ் எடுத்தால் மட்டும் இதை ரிவர்ஸ் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும். ஈவன் தோ இந்த கிட்னி ப்ராப்ளமும் நான் சரியாக பார்க்காம விடுற பட்சத்தில் அது ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸாக மாறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து டயட்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னே வச்சுக்கோங்களேன் கிட்னி ஃபெயிலியருக்கு. இந்த மாதிரி கிட்னி சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே வரப்போகுது அவர் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி டயட் இருக்கணும்? காமனாக நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், என்ன மாதிரியான உணவுகள் தவிர்க்கணும் எடுக்கணும்? அதாவது மேடம், இப்போ கிட்னிக்கு ஹெல்த்துக்கு அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா நான் சொன்னது ஃபர்ஸ்ட் கிட்னி ஸ்டோன் இருக்குது, 5 mmக்கு கம்மியாக இருக்குது ஸ்டோன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கும் போது அது யூரின் ஃப்ளோ மூலியமாகவே அந்த கல் வெளியே வரணும். இதுவே உங்களுக்கு யூரினரி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யூரிட்டருங்கிற ஒரு டியூப் இருக்குது, அந்த டியூப்ல பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா தண்ணி கம்மியாக குடிக்கணும். ஏன்னா அது அந்த டியூபை அடைச்சு கிட்னியை பாதிப்படைய சான்ஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும், புரோட்டீன் யூரியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புரோட்டீன் யூரியாவோ இல்லை கிட்னியில் வேறு ஏதாவது யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணியோட லெவலை கம்மி பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம மேலும் மேலும் அதுக்கு பேர்டன் கொடுக்கக்கூடாது. கிட்னி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் மேடம், அது டயட் அப்படிங்கிறது காமனாக சொல்லாமல் கிட்னி ஸ்டோனில், இப்போ கிட்னி ஸ்டோனில் 5 mm தான் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். அது நம்ம ஸ்டோனை வந்து யூரின் மூலியமாக வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் 5 mm தாண்டுது அப்படின்னா தண்ணியோட லெவல் நம்ம கம்மியாக தான் குடிக்கணும். ஏன்னா அது யூரிட்டரை பிளாக் பண்ணி நம்ம கிட்னியே பாதிப்படையும் சான்ஸ் இருக்குது. இது ஒவ்வொரு டிசீஸ்க்கும் வேற வேற மாதிரி மாறும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் தண்ணி வந்து இவங்க அதிகமாக குடிக்கணுன்றீங்க, இவங்க கம்மியாக குடிக்கணுன்றீங்க, பட் பேஷண்ட்டுக்கு தெரியாது இல்லையா எனக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை. அப்போ அதுக்கு டெஸ்ட்லாம் வந்து எடுத்தே தீரணுன்ற மாதிரி தான் இருக்குது. டெஸ்ட் பற்றி சொல்லுங்களேன் சார். கண்டிப்பாக. இப்போ புரோட்டீன் யூரியா உங்களுக்கு யூரின்ல புரோட்டீன் வெளியாகுது அப்படின்னாலோ இல்லை கை கால் வீக்கம் வருது அப்படின்னாலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் பிபி செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும், யூரின் அனலைசிஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, இது செக் பண்ணிடணும். இது மூணும் செக் பண்ணும்போதே உங்களுக்கு புரோட்டீன் யூரியா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் புரோட்டீன் யூரியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிளட் டெஸ்ட்டில் சில டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. பிளட் டெஸ்ட்டில் யூரியா, கிரியாட்டின் லெவல் இதை அழுத்தணும். இதுலேயும் உங்களுக்கு லெவல்ஸ் ரொம்ப கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிளட்ல எலக்ட்ரோட் லெவல், நான் ஆல்ரெடி சொன்னேன் பொட்டாசியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி லெவல்ஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கா இல்லை எந்த லெவலில் கூட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனை அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, உணவை பொறுத்த வரைக்கும் சார் உப்புலாம் வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது. உப்பு புரோட்டீன்லாம் அதிகமாக சாப்பிட்டா அந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் அதிகமாகும், ஸோ ஃபெயிலியர், அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஈவன் தோ கிட்னி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே புரோட்டீன் யூரியா வருது, இல்லை நம்ம அப்பார்ட் ஃப்ரம் கிட்னி ஸ்டோனுக்கு வேற டயட் இருக்கு, கிட்னி புரோட்டீன் யூரியா இல்லை யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, இல்லை நம்ம எலக்ட்ரோட கிட்னி ஃபெயிலியர் லெவலுக்கே போயிருச்சு அப்படின்னா நம்ம நிறைய டயட்ல மாற்ற வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உப்பு தான் பிரச்சனை. உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போடணும், இல்லைன்னா உப்பே போடாமல் கூட சாப்பிட ரெடியாக இருக்கும். என்ன காரணம்னா ஆல்ரெடி நம்ம உடம்புல எலக்ட்ரோட் கூடுது, பொட்டாசியம், நேட்ரம், இந்த லெவல்ஸ் எல்லாம் கூடுது. உப்புங்கிறது நேட்ரம் தான். ஸோ உப்பை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிற பட்சத்தில் உப்பு சார்ந்த பொருட்களையும் அவாய்ட் பண்ணணும். பிக்கிள்ஸு, அப்பளம், இந்த மாதிரி விஷயத்தையும் அவாய்ட் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ண பிறகு நம்ம எடுத்துக்கக்கூடிய காய்கறிகளில் சில மாறுபாடுகள் கொண்டு வரணும். நம்ம பச்சை காய்கறிகள் எல்லாமே பொட்டாசியம் ரிச். இப்போ நம்ம கீரை வகைகள், பீன்ஸு, அவரைக்காய், இந்த மாதிரி எல்லா பச்சை காய்கறிகளுமே பொட்டாசியம் ரிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காய்கறிகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். எந்த காய்கறிகள் சமைச்சு சாப்பிட்டாலும் லீச்சிங்னு ஒரு மெத்தட் சொல்லுவோம், அந்த மெத்தட் படி சாப்பிடும்போது கொஞ்சம் பெட்டர். ஸோ இந்த லீச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட வேண்டிய காய்கறிகளை கட் பண்ணி வார்ம் வாட்டரில் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். ஒரு 10 to 15 minutes கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை எடுத்து சமைக்கணும். இது கிட்னி பேஷண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா இது மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மினரல் கண்டென்ட் கம்மியாகும். அப்படி கம்மியாகிற பட்சத்தில் அவங்களோட கிட்னியை அது பாதிக்காது.
ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது கிட்னி பேஷண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குறிப்பிட்ட காய்கறிகள் மட்டும் சாப்பிட்றது பெட்டர். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புடலங்காய், நீர் பூசணிக்காய், சாம்பார் பூசணிக்காய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கீரை வகைகளை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அதுக்காக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் எக் எடுத்துக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் சிக்கன் எடுத்துக்கலாம், அதுவும் 100 கிராம்ஸ் தான். ஃபிஷ் எடுத்துக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் 100 கிராம்ஸ். ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணிடணும். ரெட் மீட்டு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா மட்டன் ஆர் பீஃப் இந்த மாதிரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் இதெல்லாம் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதையும் தாண்டி வந்து நிறைய பேர் வந்து ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி அது எடுக்க? ஈவன் தோ கிட்னி ஃபெயிலியர் வந்த பிறகு நம்ம கிட்னி ஆல்ரெடி ரொம்ப டேமேஜில் இருக்கும். அது எப்படி காம்பன்சேட் பண்ணி கொண்டு வரதுன்னு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் சால்ட்டு, ஆயிலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட 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 அது இன்னுமே ஒர்ஸ் ஆகி அன்கண்ட்ரோலில் போயிடும். எலக்ட்ரோட் அன்கண்ட்ரோல் போயிருச்சு அப்படின்னா அடுத்த வைட்டல் ஆர்கன் எது பாதிக்கும் அப்படின்னா ஹார்ட் தான். நம்மளோட ஹார்ட் பீட்டே குறைஞ்சிரும், ஈஸியாக டயர்ட் ஆயிடுவோம், எது சாப்பிட்டாலும் வாமிட் வர ஆரம்பிச்சிடும். பாடியில் எலக்ட்ரோட் கூட 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிட ஒன்றும் பசி இல்லாமல் போயிடும், பசி இருந்தாலும் சாப்பிட்டா வாமிட் வரும். சார், உங்ககிட்ட இந்த கிட்னி சம்மந்தமான பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க. என்னென்ன மாதிரியான பிரச்சனையோட வந்து எப்படி சரியானாங்க, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக மேடம். கிட்னி ஸ்டோன்லேயே நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரிப்போர்ட்ஸும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். என்னன்னா கிட்னி ஸ்டோனில் 5 mm இருந்த ஸ்டோனாக இருக்கட்டும், இல்லை 8 mm, நான் ஆல்ரெடி சொன்னேன் 5 mm இருந்தாலும் அது டேஞ்சர் இல்லையா அப்படின்னு கேட்டால் அது பெயின் தான் டிசைட் பண்ணும். ஒருவேளை பெயின் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு அப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பெயினோட வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 3 months ஆஃப் மெடிசின்ஸில் நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் வந்து இந்த ப்ரோட்டீன் யூரியா கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. என்னன்னா மைக்ரோ ஆல்பமின் எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கும்போது 57.5 இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் நம்ம 3 months ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 நார்மலுக்கு வந்துருச்சு, 10.0ல நார்மலுக்கு வந்துருச்சு. இது மைக்ரோ ஆல்பமின். தென் வந்து யூரின் ஸ்பாட் யூரின் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா யூரின் வந்து அந்த டைம் இப்போ நம்ம போகிற டைம்ல யூரின் ப்ரோட்டீன் எந்த லெவலில் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. இந்த ஸ்பாட் யூரின்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது 23.98 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7.68 நார்மல்ல. இது 2 monthsல நடந்த சேஞ்சஸ். இது எல்லாமே ப்ரோட்டீன் யூரியாவில் நான் சொல்லக்கூடிய சேஞ்சஸ். தென் பார்த்தீங்கன்னா யூரியா கிரியாட்டினின், நான் சொன்னது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா யூரியா கிரியாட்டின் தான் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சீரம் யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா 9.5 இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா கிரியாட்டினின் 2.8 இருந்துச்சு அந்த பேஷண்ட்டுக்கு. ஆஃப்டர் 3 months ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் அவங்களோட கிரியாட்டின் லெவல் 1.3க்கு வந்துருச்சு, யூரிக் ஆசிட் லெவல் 2.9க்கு வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட் சேஞ்ச். இது எல்லாமே ஹோமியோபதி மெடிசன்ஸும் நம்ம கொடுத்த டயட் மேனேஜ்மெண்ட்லையும் வச்சு அவங்க கம்ப்ளீட்டாக ரெடியாகி வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 கேஸ் மட்டும் கொண்டு வந்தேன். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் கிட்னி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது கிட்னி சம்மந்தமான பிரச்சனையில் என்ன பிரச்சனை? மோஸ்ட்டாக வரக்கூடிய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று கிட்னி ஸ்டோன் சொல்லுவோம், இன்னொன்று ப்ரோட்டீன் யூரியா. ஏன்னா ப்ரோட்டீன் யூரியா வரும்போதே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட், ஏன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு. ஓகே. ஸோ அதனால எல்லாருமே அந்த ஸ்டேஜ் தாண்ட வர்றதில்ல. ஸோ இந்த ப்ரோட்டீன் யூரியாவை ஃபர்ஸ்டே ஃபைண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது சிம்டம்ஸ், நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிஷியலாகவே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். இந்த ப்ரோட்டீன் யூரியா கிட்னி ஸ்டோன் தான் அதிகமாக என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் கிட்னி ஸ்டோன் சொல்லியிருந்தீங்க, அது எப்படி சிம்டம்ஸ்லாம் அப்படி இருக்கும்னா அது வலி இருக்கும், அந்த வலிக்காகவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம்னு சொன்னீங்க. இந்த ப்ரோட்டீன் யூரியான்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது வந்து எந்த சிம்டம்ஸும் கொடுக்காது இல்லையா? நுரைய தவிர்த்து வலி எதுவுமே இருக்காது. அது அப்படியே விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஆபத்து அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அவங்க நோட் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புரோட்டீன் யூரியா இருக்கு அப்படின்னா நமக்கு மெயினாக வந்து ஒரு 4-5 சிம்டம்ஸ் தான் மேடம் தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரின் ஃபோம். ரெண்டாவது நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறோம், இல்லை ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ், கண்ணுக்கு கீழே வீக்கம் இருக்கலாம். கால் ஆங்கிள் ஜாயின், நம்ம கொலுசு போகிற ரீஜனில் வீக்கம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு, நமக்கே தெரியும். திடீர்னு நம்ம ரொம்ப டயர்டாகிற மாதிரி ஃபீலிங்கோ, இல்லை திடீர்னு நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது மூச்சு வாங்குற ஃபீலிங் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் யூரியாவோட இனிஷியல் ஸ்டேஜ்லையும் இல்லை செகண்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி வரும்போதே நமக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோனுக்கு நிறைய பெயின் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். பட் ப்ரோட்டீன் யூரியாவில் அவ்வளோ சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ இனிஷியலாகவே சில சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட நம்ம அதுக்கு உடனடியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கு? புரோட்டீன் யூரியாவை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது கிட்னியோட பாதிப்பை அதிகப்படுத்தும். அந்த ஃபில்ட்ரேஷன் கம்மியாகும் போது அது சீரம்ல நான் சொன்ன மாதிரி பிளட்ல யூரியா கிரியாட்டின் லெவலை அதிகப்படுத்தும். யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது கிரானிக் கிட்னி டிசீஸ்ல வந்துடும்.
கிரானிக் கிட்னி டிசீஸையும் நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் தான். அதுதான் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து கிட்னி வந்து ரொம்ப அதான் நீங்கள் சொன்னீங்க கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு வந்து உங்கள் கிட்னியை வந்து சேஞ்ச் பண்ணுறது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதை தவிர்த்து வர வழியே இல்லை அப்படின்ற பேஷண்ட்ஸை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் நம்மளால் ரிவர்ஸ்க்கு கொண்டு வர முடியுமா? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த ஸ்டேஜுக்கு பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஏஜ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். தென் வந்து அவங்களோட லெவல்ஸ், இப்போ நான் சொன்ன யூரியா லெவல், கிரியாட்டின் லெவல், மினரல்ஸ், அந்த எலக்ட்ரோடோட லெவல் எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் இவங்க பிபி சுகர் எல்லாமே இல்லை கண்ட்ரோலில் இருக்கா அன்கண்ட்ரோலில் இது எல்லாமே செக் பண்ணி இது எதுவுமே ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். பட் இதில் ஏதாவது ஒரு ஃபேவரபுள் இருக்குது, நம்மளால் இதில் ஒரு ஹோப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா பேஷண்ட்டை வெயிட் பண்ண சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். டயாலிசிஸ் தான் பண்ணணும்னு சொன்ன நிறைய பேஷண்ட்டு டயாலிசிஸ் பண்ணாமல் ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் காட்டின ஒரு ரிப்போர்ட்லேயே யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும், கிரியாட்டின் லெவல் அதிகமாக அந்த பேஷண்ட் 70 இயர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஏஜுக்கு டயாலிசிஸ் தான் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்கள இது பண்ணாங்க. டயாலிசிஸ் பண்ண விருப்பம் இல்லாமல் அவங்க டேரெக்டாக வந்து பார்த்தாங்க. அவருக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆனிச்சு 3 monthஸில். ஸோ டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில கேசஸில் ஹோப் கொடுக்க முடியும் அவங்களோட கண்டிஷனை பார்த்துட்டு. பட் சில கேசஸில் வைட்டல்ஸ் நார்மலாக இல்லை அப்படின்னா உங்களால் அதை டிரான்ஸ்பிளான்ட்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும், டயாலிசிஸ்னா டயாலிசிஸ் பண்ணணும். கிட்னி சம்மந்தமான நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்து பேசுனீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நேர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.